டேய், சௌரி கழுத்துல நான் தாலியை கட்டிட்டேன். இனிமே ஒரு வயலும் என்னை ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் இவளும் கிட்டத்தட்ட 35 வருஷ காலமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு எங்களை பிரிச்சு வச்சுட்டீங்களாடா. ஆக போற காலத்துலயாவது எங்களை சேர்த்து வச்சவங்கிற சந்தோஷத்துல நிம்மதியா ஊருக்கு போய் சேருங்கடா. இல்ல விரும்மாண்டி, அடுத்த வருஷத்துக்குள்ளாக இவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து அவ தாலாட்டு பாடணும், என் காது குழியில கேட்கணும். எங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு செய். நம்ம ஊர் பசங்க என்ன பேசுறானுங்க? அவங்களுக்கு வாய் காது வரைக்கும் வரி கொடுக்காம என்ன திட்டுறாங்கடா. அட விடுங்கண்ணே, ஊருன்னு இருந்தா நாலு நல்லது நடக்கும், 2 கெட்டது நடக்கும். கழுதைய விடுங்கண்ணே. விளையாட்டா இறந்துருச்சுன்னா உன்னை கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிறேன். கல்யாணம் மட்டும் மூடி இந்த வச்சுக்கிறதெல்லாம் வேணும். அடி கழுத பிசாசு. என்ன புள்ளிப்பாண்டி, உனக்கு எங்கேயாவது அடிக்கடி பட்டுச்சா? ஆண்டவ மணியத்துல அடிக்கடி ஒண்ணும் படல, லேசா ஒரு கிண்ணி தான் இறங்கி போச்சு. என்னது கிண்ணிப்பா? அதானே, நல்ல வேலை எனக்கு எங்கேயும் அடிபடல. இழுக்கிற நெருப்பு காலை உடைச்சிருவ போட்டிருக்க. என்னடா பாக்குற? ஐயா கொஞ்சம் பொறுக்கியா? காலை உடைச்சிடாத. எப்படி பார்த்தா கழுதைக்கு சொல்லி பிடிச்சிருக்கணும், தெரியாதனமா இவருக்கு பிடிச்சிருச்சு. அம்பிடுத்தா விழுந்துடுச்சு. பெண்ணீர் வச்சு ஒத்தடம் கொடு, சாயந்தரத்துக்குள்ள எல்லாம் சரியா போயிடும். பாத்து போ, உனக்கு சுளுகி போகுது. பாக்க வச்சு திங்காதடா, மவுத்தால போகுது. சும்மா இருங்க, கண்ணு வைக்காதீங்க. ஏய் சீக்கிரம் தின்னுட்டு வாடா. ஆனா இப்பதான் சாம்பார்ல இருக்க, இந்த மோர் இருக்கு, ரசம் இருக்கு, ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கு. மகனே இன்னைக்கு தீந்த ரசையா என்ன 50 ரூபா பணம் இருந்தா கொடுத்துட்டு போய்யா. எதுக்கு? நம்ம ஊரு கொட்டகையில பாரதி ராசாவோட முதல் மரியாதை படம் நடக்குதா. சிவாஜி கணேசன் படம்னா உங்க சித்தப்பு கூசுருன்னு உனக்கு தெரியுமில்ல. ஏன் இப்படி சினிமா சினிமா அலையிறீங்க? உங்களால மாசம் 300 ரூபாய் செலவாகுது. அம்மா என்ன படம்னு சொன்ன? முதல் மரியாதை. முதல் மரியாதையா? சரி சரி போயிட்டு வா. ஏஜனமா வேட்டைக்கு போன சித்தப்பு எங்க காணோம்? வந்துகிட்டே இருப்பாரு. சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கேது சொந்த வீடு. நான் வேட்டைக்கு போகும்போது சாப்பிட உட்கார்ந்த, இன்னுமாடா சாப்பிட்டு இருக்கேன்? இப்பதானே குழம்புல இருக்கேன், இன்னும் ரசம் இருக்கு, மோர் இருக்கு. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, சுட்டுருவேன். சிகப்பி, இன்னைக்கு வேட்டையில சிட்டுக்குருவி தான் கிடைச்சது. இந்த 2ஐயும் எடுத்துட்டு போய் அப்படியே வடச்சட்டியில போட்டு வறுத்து சிட்டுக்குருவி லேகி செஞ்சு கொண்டு வா. கழுது குட்டி தலையா, என்னடா பாக்குற? இல்ல இது சுட்ட குருவியா சுடாத குருவியா? இவன் பெரிய கேபி சுந்தராம்பா. சுட்ட பழமா சுடாத பழமான்னு பாக்குறான். தள்ளிலன்றா, இத நீ உசுரோட தின்னால் தின்னு விடுவேன். என்னமோ பெருசா புளி அடிச்சது மாதிரியா பேசுறீங்க? உன்னை சுட்டு சூப் வச்சிருவேன். சூப் வைக்கும் போது சொல்லுங்க. நீங்க சுட்டாலும் கோத்த வைக்க மாட்டேன். இதனால் தெரிவிப்பது என்னவென்றால், நம்ம ஊர் ஆஸ்பத்திரியில் இருந்து காலரா ஊசி போட வர்றாங்க. எல்லாரும் குடும்பத்தோட வந்து ஊசி போட்டுக்கணும். இது பஞ்சாயத்து போடு உத்தரவு சாமியோ. ஊசி போட்டுடா. ஊசி போடுறா. இல்ல வலிக்காம போடுறமா, கொஞ்சம் சொன்ன கேளுமா. போட்ட ஓகே. நெக்ஸ்ட் வேண்டாம் புலி போய் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருப்பேன். நான் செத்து போயிடுவேன். அப்பா என்னது ஊசிய காணா? சக்சஸ். என்னது மூச்சை காணா? ஊசிய போட்டுக்கடா. ஊசி போட்டு பழக்கம் இந்த பக்கம் தானே
தானே வந்தாங்க. இவனுக்கு டாக்டர் டாக்டர் வாங்க வாங்க அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன் ராசாவுக்காக. எங்க எங்க அத நான் பாக்குறேன், கண்ண மூடு அத நான் காட்டுறேன். பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா. தலலலலலலலா, தலலலலலலலா. நீதானா அந்த குயில், என் வீட்டு சொந்த மயில். ஆத்தாடி அடியாத்தாடி, அடுத்தடி ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குதுடா. ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி. யார் அவன் ஏன் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறவன்? ஐயோ, பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்கேன். நரைச்சு போன வயசுல பாட்டு கேக்குதா? நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல. சித்தப்பு, எனக்கு நேத்து பையன் கல்யாணம் முடிச்சிட்டு குழந்தைய தூக்கிட்டு தெரு தெருவா அலைகிறான். நான் என்னடா வருஷம் பூரா ஃபைல தூக்கிட்டு வீடு விட அலைகிறேன். கொஞ்சமாவது என் மேல அக்கறை இருக்கா உங்களுக்கு? கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கானே, அவனுக்குன்னு பிறந்த பொண்ணு சமைஞ்சு நிக்குது. அவங்க 2 பேரையும் காலகாலத்துல சேர்த்து வைக்கணும்னு ஆசை இல்ல? அட எனக்கு கல்யாணம் வேணாங்க. அட என்னாலையும் பண்ணிக்க முடியாதப்பா. அட நீங்க கண்ணு மூடுறதுக்குள்ள பேரம் பேத்தி பாக்கணும்னு ஆசை வேணாம்? அதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம்? வயசுதான் ஆச்சு, அறிவே இல்லை. தெகப்பி வயசு சென்டிமெண்டா அந்த இடத்தை டச் பண்ணிட்டாண்டியோ. இத பாரு வடிவு, அறுவடையும் முடிஞ்சிடுச்சு. ராசையாவுக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது. இந்த மாசத்துலயே ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நினைக்கிறோம். நீ உன் அபிப்பிராயத்தை சொல்லுமா. நான் சொல்றதுக்கு என்னென்ன இருக்கு? ஆம்பளை இல்லாத வீடு, நீங்க பார்த்து எது செஞ்சாலும் சரிதான். மாலையும் வேலையும் கூடி வரும்போது நாம நிறுத்தவா முடியும்? அப்புறம் என்ன, நம்ம குருநாதையரை பார்த்து முகூர்த்தத்துக்கு ஒரு நல்ல நாளா குறிச்சிருவோம். சரி வா போலாம், நாங்க வர்றோமா. சரிங்க வர வடிவு. என்ன உன்னை பிடிக்க முடியாது நினைச்சியா? அங்க பாரு உன் பொண்ணு பேச்சிய. கல்யாணம் வரைக்குமாவது நம்ம பயலை எங்க பார்த்தாலும் கொஞ்சம் நாணி கோணி வெக்கப்பட சொல்லுமா. என்ன ஐயோ இங்க பாடுறா, என்னமோ இவள சொன்ன மாதிரி நாணி கோணிட்டு இருக்கிறா. இவளே ஒரு கேணி. ஏய் வாடி. வர வடிவு. என்ன சித்தப்பு? என்னடா சித்தப்பு பொத்தப்பு? இல்ல கல்யாணம் பேசுனாங்க. யார் கல்யாணம்? நம்ம ராசையாவுக்கு தான். என்னடா இலையும் கைமா அலையிற? வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனேன், நீங்க இங்க வந்ததா சொன்னாங்க, அதான் வந்தேன். அப்படியே 4 தெருவுக்கு போ, எல்லாம் நிறைய சோறு விடும். என்னன்னு அவ்வளவு காலம் நினைச்சீங்களா? புளி பறிச்சாலும் புள்ள திங்க தெரியுமில. ஏய், புலிக்கு பசிக்கும் போது அது கிட்ட போயிருக்கியா? இல்ல. போயிருந்தா மகனே தெரியும். புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். இவ்வளவு தத்துவம் பேசுறியே, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டுருக்கேடா? இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டிருக்கேடா? சரி சித்தப்பு, இனிமே எங்க கண்டாலும் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன். ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டை சாப்பிட்டு போறேன். அது என்னது இலையாது? கொண்டாங்க. அடேங்க அப்பா, இங்க வா. என்ன 4 அடி 2 அங்குலம் ஓ சைஸ்க்கு ஒரு இலை வாங்கியிருக்க? இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா? 2 தான். 2க்கு இதுலயே போயிடுவியா? அடிங்க. அடிக்காதீங்க. ஆயிரம் வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகம்டாப்பா. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டிருக்கேடா? என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா? ஐயோ சித்தப்பு. ஏண்டா உனக்கு என்ன திமிர் இருந்தா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டீங்களான்னு கேப் பண்ணி கேப்பியா? சித்தப்பு ஏன் அடிக்கிறீங்க? நான் அடிக்காதீங்க. எதுக்கு பாட்டி ஒரு அடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்களும் இந்த நியாயத்தை கேளுங்க. இவர் தான் எங்க பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்க சொன்னாரு. கேட்டேன் தப்பா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டது தப்பு இல்லைங்க. அதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் வேண்டாங்களா? நான் எங்க இருந்து வர்றேன் அங்க பாருங்க. கக்கூஸ் கூட இருந்து வர்றவனை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்னையா அர்த்தம்? நான் என்னமோ ஆரிய பவன் ஹோட்டலுக்குள்ள பூந்து இட்லி வடை போண்டா பூரி கிழங்கு நிறைய தின்னுட்டு ஏப்ப விட்டு வர மாதிரி கேக்குறானே, என்ன திமிரு இருக்கணும்? சித்தப்பு என்ன நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலும் அடிக்கிறீங்க, கேட்காட்டாலும் அடிக்கிறீங்க. நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு நிறைய நிறைய கொடுக்குறேன்.
திருச்சி புள்ள தவள சத்தம் கேட்டுடுச்சு, ஊரும் உறங்கிடுச்சு, நாம ஒதுங்க இடம் கிடைச்சிடுச்சு, இடம் கிடைச்சிடுச்சு. மாமா நான் மாமா பேச்சு எதையும் பாக்கலையே. என்னடி இந்த நேரத்துல பிசாஸ் மாதிரி வந்து நிக்கிற? பேச்சி சொல்லு, பேச்சி சொல்லு. என்னன்னு கேக்குறல? இல்ல மாமா, நான் உன்கிட்ட ஒரு செய்தி சொல்லலான்னு வந்தேன். எது ஒரு நாள் காலையில சொல்லலாம், பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. சொல்லு பேச்சி. என்ன? மாமா, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிட்டு அதான் கல்யாணத்து தேதி எல்லாம் குறிச்சாச்சுல்ல, இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்க. அதுக்கப்புறம் நான் வேணானாலும் நீ என்ன விட மாட்ட. எனக்கு கல்யாணம் வேண்டாம் மாமா. எதுக்கு? ஓஹோ, நான் கொஞ்சம் அப்படி இருக்கேன்னு பாக்குறியா? கல்யாணத்துக்கு முன்னாடி மேக்சிமம் குறைச்சுக்கிறேன், கல்யாணத்துக்கு பின்னாடி இந்த காலரா இந்த ஊசி அந்த சமாச்சாரம் எல்லாம் போட மாட்டேன். எனக்கு கல்யாணம் முடிக்க பயமா இருக்கு மாமா. முதல்ல அப்படிதான் புள்ள இருக்கும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். இந்த பாரு உள்ள, முதல்ல நீ போ, எனக்கு மூடு ஒரு மாதிரியா இருக்கு, நீ போனா எனக்கு குண்டகா முண்டகா ஆயிடும். போ புள்ள. என்ன என்ன அங்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்க? யாருகிட்ட பேசிட்டு இருக்க? வீட்டுல போய் படுப்போ. ராசியா, ஓ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? லைட் அணைச்சிட்டு வந்து படு. ஏய் ஏய் பேச்சி, ஏய் கல்யாணத்துக்கு பந்தங்கள்லாம் நட்டாச்சு, இன்னும் சின்ன பையன்களோட சுத்திட்டு இருக்கு. சினிமா சினிமா அலைஞ்சிட்டு இருந்தா கல்யாணம் எல்லாம் யார் பாத்துக்கிறது? சும்மா இருப்பா, கல்யாணத்துக்கு ஒரு வாரம் இருக்குல்ல, இந்த படத்தை ஒரே நாள்ல தூக்கிடுவான். நான் பட்டாளத்துல பார்த்து ஹிந்தி படம், இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆஹா, என்ன பாட்டு, என்ன மியூசிக். ஓ கையா ஓ கையா ஓ மஞ்சி ஓ நெஞ்சி ஓ கையா ஓ கையா ஓ கையா. ஏட்டையா எங்கய்யா? சித்தப்பு, சைக்கிள்ல லைட் இல்ல, இதுல டபுள்ஸ் வேற, இறங்கி நடந்து வாங்க. ஆட சும்மா இருப்பா, தெருப்புறதா லைட் எரியுது, அப்ப நம்ம சைக்கிள் வேற வச்சுக்கணுமா என்ன? அவர் இருக்கிற வரைக்கும் அடுத்த மூக்குல ஏறிக்கலாம். இறங்க. இந்நேரத்துல போய் யார் மூக்குல பண்ண ஏறுறது? இறங்குங்க. ஆட என்னங்கப்பா, ராத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு எல்லாம் போகையோ. ஓ கையா. சைக்கிள் நிப்பாட்டையா? என்னையா சைக்கிள் லைட் இல்லாம வர்ற? என்னையா சிரிக்கிற? நானாவது சைக்கிள்ல லைட் இல்லாம வரேன், பின்னாடி ஒருத்தர் சைக்கிளே இல்லாம வர்றான். சைக்கிள் இல்லாம வரானா? ஆமா. நீ போ, அவன் நான் பாத்துக்கிறேன். ஓ கையா ஓ கையா வாங்கையா ஏட்டையா. ஐயா, அவனா சைக்கிள்ல லைட் இல்லாம போறான், நீ சைக்கிளே இல்லாம பாட்டு வேற பாடுறியா? இது எவ்வளவு பெரிய தப்பு. தப்புதான். உங்களுக்கு தெரிஞ்ச லா படி பார்த்தா கூடி சீக்கிரம் நீங்க ஜட்ஜ் ஆகிடுவீங்க. ஊதையா ஊதையா ஊதையா. ஒண்ணும் அப்படிலாம் சீக்கிரம் போங்க, எல்லாரும் பண்ணக்கூடாம சாப்பிடுங்க. போங்க போங்க போங்க. அப்புறம் சித்தப்பு, கல்யாணம்லாம் நல்லபடியா முடியுது, சாப்பிட போலாமா? இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள சோத்துக்கு அவசரம். எங்கடா வாழை மரம் கட்டுவாங்க உட்கார்ந்து திங்கலாம்னு அலையறியா? ஏயா ராசையா, இவன் கூட எப்படியா வேலை செய்யற? என்னடா அது? பூசித்தப்பு பெரிய நேரு பரம்பரை, தயாளி சட்டையில ரோஜா பூ குத்தாம வெளியே வரவே மாட்டாரு. இப்படிதான், நான் பூ வச்சாலும் பிடிக்காது, புளி நகை போட்டாலும் பிடிக்காது, தலையை பிளிச்சு பண்ணாலும் பிடிக்காது. தலையை என்ன பண்ண? பிளிச்சு. அதுக்கேண்டா மூஞ்சில எச்சி துப்புற? நல்லா இருந்த தலைமுடிய ப்ளீச் பண்றேன்னு இப்படி கழுத குட்டி மாதிரி ஆகியிருக்காயா? இப்படித்தான் ஊருக்குள்ள ரொம்ப பய. இங்க கொஞ்சம் ப்ளீச், இங்க கொஞ்சம் ப்ளீச், இங்க கொஞ்சம் ப்ளீச், பிச்சைக்கார எச்சி துப்புற மாதிரி வச்சுட்டு அலையிறானுங்க. இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. மொத்தத்துல என்ன அழகா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதே? இங்க பாரு, முகூர்த்த நாள் அதுமா என்ன கொலகாரன் ஆக்கிடாத. போயிடு போயிடு. டேய் என்னடா அது? இல்ல சாப்பாட்டுக்கு. ஏண்டா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றனா? இலை போட்டு சோறு போட மாட்டான், என்ன கேவலப்படுத்த கேவலப்படுத்த. பார்த்து உருவமா பேச்சி பேச்சி தூக்குற மாதிரி நடிச்சு மாமா மூட கிளப்புறியா? மாமா எப்படி எழுப்புறான்னு பாரு.
கொஞ்சம் சுருக்கு போய் என் பக்கத்துல வராதீங்க வராதீங்க, எனக்கு பயமா இருக்கு. சரி சரி அழாத, நான் வரல, நீ படுத்து தூங்கு. நான் அதோ அங்க அப்படியே படுத்து தூங்குறேன். படுத்துக்க படுத்துக்க. சொன்னாங்க முதல் நாள் ராத்திரியே ஒண்ணும் நடக்காதுன்னு சொன்னாங்க. நாளைக்கு பாத்துக்கலாம். அனுப்போம், லைட்டையாவது அனுப்போம். எதுக்கு சத்தம் போடுற? லைட் அணைக்காதீங்க, எனக்கு தூக்கம் வராது. லைட் அணைக்கலாமா? இன்னைக்கு ஃபுல்லா லைட்டோட தூங்கலாம். தூங்கு, நான் அப்படி தூங்குறேன். சும்மா இருக்கும் போதெல்லாம் கரண்ட் கட் பண்ணுவானுங்க, இந்த மாதிரி நேரத்துல ஃபுல்லா எரிய விட்டுருவானுங்களே. நமக்கு எப்பவும் போல தலகாணி தான். தூடி என்ன ராசையா, கல்யாணம் பண்ண கையோட வரி வசூல் பண்ண வந்துட்டு தலை எழுத்து. சந்தை யாரும் குத்தகை எடுக்கல, வசூல் பண்ணிட்டு நம்ம பொறுப்பு தானே. பணத்தை அப்போ இன்னைக்கு உனக்கு வீட்டுல மேட்டிஷோ கட்டு. வயசாலும் குசும்பு போலையா உனக்கு? பேசி இந்த பத்தியா உனக்குதான். இந்த மாதிரி பிபி, ராட்டனம், இந்த மாதிரி தம்பூரா, இந்த மாதிரி உனக்கு இந்த கடல்ல உருண்டை, முறுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா எடுத்துக்க. 1000 தான் நமக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அத நாமளே 4 செவத்துக்குள்ள பேசி முடிச்சுக்கணும். ஏதோ மாமே ஆத்திரத்துல காலையில ஒண்ணு லேசா அடிச்சுட்டேன், அத போய் இந்த சின்ன பசங்க கிட்ட சொல்லாம இந்த பாரு மாமா மண்டைய உடைச்சிட்டானுங்க பாவிங்க. அதை விடு, எதுக்கு அந்த அருவாமனை கத்தியெல்லாம் வச்சிருக்கே, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மாமா பக்கத்துல வா. நேத்துதான் தூங்கிட்ட, இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஜாலியா ஒன்னா விளையாட்டு விளையாடலாமா? நீ போய் உங்க அம்மா கூட விளையாடு போ. நோ 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 நோ, இது நீயும் நானும் விளையாடுற விளையாட்டு. கம் அண்ட் சிட் மை பக்கத்துல. கம் வா. ஐயோ 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 ஐயோ. ஏய், உங்க ஆட்டோட கறிகறி போட்டு வளர்க்கல. வராத, போயிடு. கிட்ட வந்த அருவாமனையில வெட்டிடுவேன். வெட்டிடுவியா? உன் மனசுல என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? ஏடி, கட்டிட்டு வந்த உடனே வெட்ட அளவுக்கு நான் என்னடி பாவம் பண்ணேன்? இந்த பாரு, நான் 2 நாளா படுற அவசரம் அந்த காடுக்கு தான் தெரியும். ஆமா, இந்த பாரு, நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி. பிரச்சனை பண்ணாம நான் சொல்ற மாதிரி ஒத்து போயிடு. என்ன நான் சொல்றேன்? ஐயோ முத்தமா, இன்னைக்கு மில்லுல நைட் ஷிஃப்ட் இல்ல, நைட்டு பூரா உன் கூட தான் இருக்க போறேன் முத்தமா. சும்மா இருங்க, இவங்க வேற என் மூட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தியா, 3 பிள்ளைங்க பெத்ததுக்கு அப்புறமும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நீயும் இருக்கிய, தாங்க முடியலையே. இதுக்கு மேல சத்த முடிய கொன்னுடுவேன். ஆண்டவனே, எனக்கு 5 ஏக்கர் நஞ்ச கொடுத்த, 6 ஏக்கர் புஞ்ச கொடுத்த, அரசாங்கத்துல உத்தியோகம் கொடுத்து, ஆயிரக்கணக்கில் சம்பளமும் கொடுத்த, அழகான பொண்டாட்டியும் கொடுத்த, 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். பேய். அண்ணே, உங்க கதையை கேட்டு நான் ரொம்ப சோகமா இருக்கேன். இப்படி கல்யாணம் முடிஞ்ச பிரம்மச்சரியா இருக்கீங்களே, அதுக்கு தண்டை குடிக்கிறேன். அண்ணே, உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நம்ம அணமேட்டு அம்புச்சி தட்டு போயிட்டு வந்துருமா? பொண்டாட்டி தவிர வேற யாருக்கிட்டையும். அண்ணே, நான் சொல்றேன்னு கோவிச்சுக்கிறாதீங்க. இன்னும் 2 உரை ஏத்திட்டு போய் வீட்டுக்கு போய் பேச்சிய மால பேசி பாருங்கண்ணே. இல்ல புலி பாண்டி, சும்மாவே அவ பக்கத்துல போனான்னு வேட்டாப்பா. இதுல வேற தண்ணியை போட்டுட்டு போனா அவ்வளவுதான். அண்ணே, நம்ம ஊர் பொம்பளைய பத்தி உங்களுக்கு தெரியாதுண்ணே. கல்லானாலும் கனவன்,
ஃபுல்லா நாளும் புருஷன்னு ஒத்து போயிருவாங்கண்ணே. ஏப்பா பேச்சு குத்து என்னண்ணே? எங்க கச்சேரியை முடிச்சிட்டு வரீங்க? அது வந்து துரசாமிபுரம் கணேசன் கல்யாணத்துல வாசிட்டு வரேன்னு, அதான் அலுப்பு தீர கொஞ்சம் போட்டு போலாம்னு. போட்டுட்டு அண்ணனுக்காக கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறோம்ண்ணே. டேய், அண்ணன் கணக்குல எது வேணாலும் கொடுங்கடா. டேய், என்னடி உட்கார்ந்திருக்க? எந்தரே என்ன வாடி போடுங்கிற அத்தட்ட சொல்லி அடி வாங்கி கொடுப்பேன். டேய், வித்தார கள்ளி விறகுடிக்க போனாலாம் கத்தால முள்ளு கொத்தோட குத்துச்சா. இந்த பாவலாம் என்கிட்ட வச்சுக்காதே. எந்தரே எந்தரே உன்னை கல்யாணம் பண்ணிட்டு என்னடி சுகத்தை கண்ட? பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்து வீட்டுக்காரெல்லாம் ஒரு தடவைக்கு 3 தடவை நைட் எல்லாம் குளிச்சு என்னை எரிச்சல் விட்டானுங்க. நான் ஆம்பளை, எத்தனை நாளைக்கு பொறுமையா இருப்பேன்? முழிக்காதடி. அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி சரி பின்னாடி சரி கருப்ப காத்துல பறக்க விட்டுறானுங்க. ஆனா நான் இன்னைக்கு வரைக்கும் கருப்பு கரசண்டி. ஏய், பீடி சிகரெட் கூட பிடிக்க தெரியாதன்னா இன்னைக்கு உன்னால தண்ணி அடிச்சிருக்கேன்டி. என்ன உனக்கு பிடிக்கலன்னா உங்க ஆத்தா வீட்டுல நீ இருந்திருக்க வேண்டியதா? நீ என்ன ஏன் வந்து கல்யாணம் பண்ணிட்டா? உன்னை இங்க கூட்டிட்டு வந்து சூட சாமான் காட்டி அழகு படுத்துவேன் நினைச்சியா? ஐ கேன் பைய யூ திங்கிங் யூ தாண்டி கேடச்சி பிளடி அல்வா. வேண்டாம், என் பக்கத்துல வந்தா ஆத்த வீட்டுக்கு போயிருவேன். ஆத்தா வீட்டுக்கு போயிடுவே நீ? உன்னை விட்டாதானடி நீ போவ. இது என்ன தெரியுமா? தாலி லைசன்ஸ். சாமி முன்னாடி இந்த ஊரு முன்னாடி நான் உனக்கு போட்ட லைசன்ஸ். இது இல்லாட்டி எவண்டி உன்னை தொடுவான்? இது இருக்கிற வரைக்கும் அவனை தொடுவேன், திட்டுவேன், என்ன வேணாலும் செய்வேன். வீட்டுக்கு வாழ வந்த மருமக அவ ஆத்தா வீட்டுக்கு போய் இன்னையோட 2 மாசம் ஆச்சு. ஊர்ல பொங்க வருது, புதுப்பானையில பொங்க வச்சு அத அவ தலையில ஏத்தி வச்சு முன்ன விட்டு பின்னழகு பாக்கலான்னு நினைச்சேன். எந்த சிரிக்கு கண்ணு பட்டுச்சோ, நம்ம வீட்டுக்கு இப்படி வந்து விடிஞ்சிருச்சு. சும்மாவே ஊர் சிரிக்கிங்க வெறுவாய மெல்லுவாளுக, அவள் கிடைச்சா விடுவாளுகளா? நான் தான் அவளை வாழா வெட்டியாக்கிய வாத்தா வீட்டுக்கு அனுப்பிச்சேன்னு என் தலைய போட்டு உருட்டுறாளுக. எல்லாம் என் தலை விதி. ஏண்டி குண்டா செட்டுக்குள்ள விழுந்த நண்டு மாதிரி லொடலொடன்னு பேசிட்டு இருக்கிற? அவதான் அன்னைக்கே தாலி அத்தரிச்சிட்டு போயிட்டாளே, அவ பேச்சு இந்த வீட்டுல பேசுற? இதுக்கு தான் கோம்பியில பொண்ணு பார்த்தேன், அவ கோவக்காரின்ட்ட. பண்ணபுரத்துல பொண்ணு பார்த்தேன், அவ பணக்காரின்ட்ட. சார் பெருநாளையிலேயாவது பொண்ணு பார்க்கலான்னு அவ பேச்சு எடுக்காதுன்ட்ட. உறவு முறை விட்டு போயிடக்கூடாதுக்காக அண்ணன் பொண்ணை தான் கட்டுவேன் நீ, அத்தை மகளை தான் கட்டுவேன் இவனு ஒத்த கால நின்னீங்களே. இப்ப எல்லாம் மயிருக்கு பேசுறீங்க. இந்த பார், உடஞ்ச சட்டி ஒட்டாது. அவ பேச்சு எடுக்காத, அவனை நிம்மதியா சாப்பிட விடு. வாக்குல கட்ட கழுதைய போக்குல விட்டுதான் திருப்பணும். அவதான் கோச்சுக்கிட்டு போயிட்டாலும் அவ ஆத்தாளுக்கும் அறிவில்லாம போச்சு. இங்க இருந்து போய் கூட்டு வரத்துக்கும் எந்த நாதியும் இல்ல. பத்தலா இருந்தாலும் தொத்தலா இருந்தாலும் வாக்கப்பட்டு வந்தவளை வச்சு வாடுறதா மனுஷனுக்கு அடையாளம். முக்கா துட்டுக்கு உதவலைன்னாலும் முத்தத்துல கட்டி வச்சு பாக்குறதுதான் நமக்கு மரியாதை. கடைசி காலத்துல பேரம் பேத்திகளை பார்த்து பீ மூத்தரை தள்ளி போட்டுட்டு கண்ணை மூடலான்னு நினைச்சேன். அதுக்கும் எனக்கு கொடுப்பனை இல்லாம போயிரும் போல் இருக்கே. ஓடி இவன் கூட போ, பஞ்சாயத்து போர்டுல சேர்த்து விடுவான். வீடு வீட்டுக்கு அள்ளி போட்டே திரு. பேச வந்துட்டாயா? ஏய், இப்ப இவனை சரின்னு சொல்ல சொல்லி அருப்பு கோட்டையில இருந்து சூரக்கோட்டை வரைக்கும் வரிசையா போன கொண்டு வந்து பண்ற. என்னய்யா? எங்க அம்மாவை பார்த்தா சினிமாவில் வர சிலுக்கு மாதிரி இல்ல? சிலுக்கும் இல்ல கிழக்கும் இல்ல, அங்க போய் குலுக்கியா உண்டி இல்ல. டென்ஷன் பண்றீங்களா பார்க்க விடாம? டாக்டர் அம்மா என்ன பண்றாங்க? சாமி கும்பிடுறாங்க. கும்பிடட்டும் கும்பிடட்டும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மேரி. என் பேரு மாறிங்க. என் பேர் ரங்கசாமிங்க. என் பேரு சுப்பிரமணியங்கோ. நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். எஸ்பெஷலி இந்த மலைகள், பசுமையான வயல்கள், அமைதியான சூழ்நிலை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் விட உங்க இன்னசென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரியலி ஐ லைக் இட் வெரி மச். ஏழை பணக்காரன், ஜாதி, மதம் இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எம்மதமும் சம்மதம்னு நினைக்கிறவனா தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு ஜீசஸ் சொன்னாரு. அது மாதிரி உங்களுக்கு ஒரு குறைன்னா அது பகலா இருந்தாலும் சரி, ராத்திரியா இருந்தாலும் சரி, நீங்க எப்பவும் வந்து என்ன சந்திக்கலாம். என் வீட்டு கதவு உங்களுக்காக எப்பவும் திறந்தே இருக்கும். அதனால உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா?
உங்களுக்கு நன்றி, வணக்கம். வாடா புலிப்பாண்டி, என்ன இந்த பக்கம்? அண்ணன் இருக்காரான்னு பார்த்து போலான்னு வந்தேன். என்ன துப்பாக்கி தொடச்சிட்டு இருக்கீங்க? இத தொடறதுக்கெல்லாம் ஒரு விவஸ்தை வேணும். இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா. என்ன நாய் பல்ல கட்டிட்டு திர அத்திரடா. சித்தப்பு, என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க. இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. ஆமாடா, ஒரு பெரிய அலெக்சாண்டர். இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு. என்னடா வரலாறு? இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்லரிச்சிரும். புல்லரிக்கிறது பல்லரிக்கிறதெல்லாம் அப்புறம் பாப்போம். சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்பேக் ஆரம்பமா? ஆமா. நம்ம ஊர் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திட்டு இருந்துச்சு. அது ஆட்ட அடிக்கிறதும் மாட்ட அடிக்கிறதும் அட்டாசம் பொறுக்க முடியல. இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல. எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது, துப்பாக்கி எடுத்தாரு, சல்லுன்னு போனாரு. கூட எங்க ஆத்தா போச்சு. ஏன் கொப்பனுக்கு சுட தெரியாதா? அது இல்ல சித்தப்பு, பாவம். என்ன நான் கேட்க கூடாது கேட்டேன்னு நீ அழுகிற. நீ எங்க ஆத்தா நிறமாத கர்ப்பிணி. வகுத்துக்குள்ள நான் இருந்தேனா, எங்க ஆத்தா தலை மேல பானை இருந்துச்சு. எதுக்கு? புளிய சுட்டாத பானைக்குள்ள போடுறதுக்கு. வேட்டை பாம்பு தண்ணி வைக்கும்ல, அதுக்குதான். இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? புலி சத்தம். நீதான் கோத்தா வயித்து கூட இருந்தியா, உனக்கு எப்படி சத்தம் கேட்டது? எங்க ஆத்தா சொல்லிச்சுல. கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா? புலி பக்கத்துல வந்துச்சு. எங்க அப்பா புலிய பாக்குறாரு, துப்பாக்கியும் பாக்குறாரு, எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு. எந்த பக்கம் ஓடலான்னா? இல்ல, இதுல இருந்து தோட்டா வெளியே வரல. எங்க அப்பா புலிய சுட்டுட்டாரு. புலி சுருண்டு விழுந்துருச்சு. சத்தம். புலி குட்டி போட்டுருச்சா? இல்ல, நான் பிறந்துட்டேன். நீ அந்த இடத்துலயே பிறந்துட்டியா? ஆமா. ஆனா எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் என்ன பார்க்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க. இப்படி பேய் மாதிரி பிறந்தா எந்த தாய் தகப்பன் தான் உன்னை பாப்பாங்க? அதான் அன்னைக்கே ஓடிட்டாங்க. அதுல சித்தப்பு, ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. பின்ன பார்க்க மாட்டாங்க? இப்படி ஒரு சனியம் பிறந்துருச்சே, இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துருப்பாங்க. இந்த இடத்துலதான் புலிக்கு எனக்கு சென்டிமெண்ட் வந்துச்சு. புலி எனக்கு பால் கொடுத்துச்சு. அன்னையில இருந்து எனக்கு புலிப்பாண்டின்னு பேரு. ஆமா, இவர் பெரிய ஐயப்ப சாமி. புலி வந்து மண்டி போட்டு இவருக்கு பால் கொடுத்தது. டேய் படுவா, இந்த பல்ல அத்தெரிஞ்சிட்டு நாய் பல்ல கட்டிக்கிட்டு நாளையில இருந்து நீ நாய் பாண்டின்னு பேரை மாத்தி வச்சுட்டு அலையற. இவ்வளவு வீரமா பேசுறீங்களா? புலி வந்தா சுடுவீங்களா? காட்டுறா புலிய. 10 அடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி, பக்கத்துல வந்தாலும் சரி, இப்படியே மண்டை செதற அளவுக்கு சுடுறேன். ஒரு நாளைக்கு புலி வரதான் போகுது, அப்ப உங்க வீரத்தை கட்டுக்க. உங்க பேர் என்ன? ராசையாங்க. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? SSLC ஃபெயிலுங்க. டாக்டர்மா வணக்கம். ராசையா, நல்லா இருக்கியா? டாக்டரம்மா. வாங்க பாப்பாலா, வாங்க. டாக்டரம்மா கும்பிடுறேங்க. ராசையா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். கொட்டிடும் கிழவன் ஃபீலிங். சாரி டாக்டர் அம்மா. இட்ஸ் ஆல்ரைட். துடிக்குது பூஜம், தையப்பது நிஜம். அப்புறம் ராசியா, உங்க ஊர் பஞ்சாயத்து போர்டுல சொல்லி சாக்கடைக்கு மருந்து தெளிக்க சொல்லுங்க. மேடம். அப்புறம் கண்ட இடத்துல குப்பையை கொட்டாம அதுக்குன்னு ஒரு குப்பை தொட்டி வைக்க சொல்லுங்க. மேடம். முக்கியமா ஜனங்க யூஸ் பண்ற வாட்டர்ல குளோரின் பவுடர் போட சொல்லுங்க. ஏன்னா மஞ்சக்காமல அதிகமா பரவுது. எனக்கு வவுத்து வேற பொறுத்தி பொறுத்தி எடுக்குது. நீங்க தண்டம் ஏன்டா தப்பு ஐடியா கொடுத்து. இங்க ஸ்கூல் எங்க இருக்கு? தெக்கால சவுத். அங்க சத்துணவு சுத்தமா போடுறாங்களான்னு செக் பண்ண சொல்லுங்க. ஓ, பிரமாமா போடுறாங்க மேடம். சத்துணவு சாப்பாடு என்ன அடே அப்பா, சூப்பர் சாப்பாடு. நானும் அப்பப்ப உட்காந்துக்கிறேன். பள்ளிக்கூடத்துக்கு முன்னால வைக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் வைக்காம பாத்துக்கங்க. எஸ் மேடம். நெக்ஸ்ட் வீக் தடுப்பூசி போட போறதா ஊர்ல தண்டோர அடிச்சு சொல்லுங்க. எஸ் மேடம். என்ன நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போடுறீங்க? எஸ் 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 ஆமா மேடம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? யா. எத்தனை குழந்தைங்க? 3. வைஃப் கேரிங் 3 மாசம். ஓஹோ. அப்போ உங்க வைஃபோட தலைப்பிரசவத்தை நான் தான் பாப்பேன். ஓகே? ஓ எஸ். டைம் கிடைக்கும் போது அவங்கள செக்அப்க்கு கூட்டிட்டு வாங்க. அவ எங்க வர போறா? அவ குழந்தை பெத்துக்கிறதுக்கே பயப்படுறா. பொதுவா எல்லா பொண்ணுக்கும் ஏற்படுற பயம் தானே. தலைப்பிரசவங்கிறது ஒரு பொண்ணுக்கு மறுபிறவி மாதிரி. ஐயோ, நீங்க இதை அவகிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் வராமே போயிட போறா. கேட்டிய பேச்சு, புதுசா வந்த டாக்டரை குழந்தை பத்திக்கிட்டா செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நீ பயப்படாத பேச்சு, நாங்கல்ல. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். எப்படிடா? குத்துங்க குத்துங்க. போட்டாச்சு போங்க. போட்டீங்களா?
நீங்க வச்சதும் தெரியல, எடுத்ததும் தெரியல. அப்படியே இந்த கையில ஒரு குத்து குத்துக்கலாம். கம்பவுண்டர் பெருசு வாங்க போலாம். வாங்க சொன்னா கேளுங்க. வாங்க இருங்க, உங்களை பாத்துட்டு வாங்க. இருங்க டாக்டர்மா, உங்களை பாத்துட்டு போறேன். டாக்டர்மா, உங்க இஷ்டம், எங்க வேணாலும் குத்துங்க. காந்தி, இந்த மருந்தெல்லாம் எடுத்து உள்ள வைப்பா. சரிண்ணே. பாண்டியா, ராசையா வந்துட்டான். டாக்டர் அம்மா இனிமே நம்மளை சரியாவே கவனிக்க மாட்டாங்க. மாறி, அதுக்கே நீ நம்பியார் மாதிரி ஆயிட்ட. நாளையில இருந்து நீயும் சைக்கிள்ல வா, பேண்ட் போட்டுக்க, அப்புறம் பாப்போம். ட்ரை பண்ணி பாக்குறேன். ஓய், என்ன ஆடிட்டு இருக்க? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்த. டாக்டர், அந்த மாட்டு ஊசி எடுங்க. ஒண்ணு இல்லையா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான். டாக்டர், நீங்க கேட்ட மருந்தெல்லாம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்துச்சு. அதை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், சரியா இருக்கான்னு பாருங்க. அப்புறம் மேட்டுப்பட்டியில தடுப்பூசி போடுறதா தண்டோரை அடிக்க சொல்லிட்டேன். மிஸ்டர் ராசையா, நெத்தியில என்ன காயம்? எது? ஓ, இதுவா? நம்ம சம்சாரம் முழுகாம இருக்கால, அவளை அந்த தண்ணி எல்லாம் தூக்க விடுறதுல நான் தான் போய் தூக்குவேன். அது தூக்கும் போது வழுக்கி விழுந்துச்சு, அதான் டிஷ்யூம். ஆத்தா அந்த காப்பி பொடியும் ஜீனியை வச்சு அமுக்கி விட்டுருச்சு. என்னங்க படிச்ச நீங்களே இப்படி காஃபி பொடி சீனி வச்சா செப்டிக் ஆயிரது? ரூமுக்குள்ள வாங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுங்க. ஐயோ வேணாங்க. பரவாயில்ல வாங்க. என்னது, ரூமுக்குள்ள ட்ரெஸ் பண்ண போறாங்களா? என்ன சொன்ன? எனக்கு டென்ஷன் ஆகுது. எனக்கு பிரஷர் ஏறுது. படுங்க, மேலே ஏறி போடுங்க. படுக்க சொல்லி துணிய மேல போட்டு மூடிட்டு நம்மளெல்லாம் புலம்ப வச்சுட்டாங்களேயா. நான் ரொம்ப டென்ஷன் ஆகுறேன்யா. ராசையாவும் டாக்டர் அம்மாவும் உள்ள என்னையா பண்ணுவாங்க? இதத்தான் பண்ணுவாங்க. காதை கொடு. எங்கடா மூச்சரைக்க விடுற? மேல தெருல புலி வந்திருக்கு. அவசரமா எங்க ஆத்தா கிட்ட சொல்ல போறேன். மேல தெருவுல புலியா? சித்தப்பு, உங்க துப்பாக்கிக்கு வேட்டை வந்துருச்சு. புலிப்போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்பணும். நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும். கவலைப்படாத சிகப்பி, முன்வைத்த காலை பின் வைப்பது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது. நான் புலியோடு தான் வருவேன். ஜெய் ஜக்கம்மா! வெற்றியோட வா. பாத்தீங்களா சித்தப்பு, தெருவே காலியா கிடக்கு. புலி பந்திட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள கிடக்காங்க. புலி என்னடா புலி? ஒரே போல்ல ஸ்மார்ட் அவுட் பண்ற பார். சித்தப்பு ஒரு கண்டிஷன், தோலை நீங்க எடுத்துங்க, புலி பல்ல என்கிட்ட கொடுத்துருங்க. புலி மசர கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். நான் அப்படியே பாடம் பண்ணி ஞாபகார்த்தமா வீட்டுல வைக்க போறேன். எங்கடா புலி? சீக்கிரம் சீக்கிரம். Come on, tiger. Come on, tiger. Come on. அது நாயே. ஐயோ, பூனை. Come on, come on, come on, come on, come on. Oh, not this side. எங்க போச்சு? சித்தப்பு, இங்கதான் உருமல் சத்தம் கேக்குது. புலி இங்கதான் பதுங்கி இருக்கணும். ஊருக்குள்ள புலி வந்துருச்சுன்னா அவன் பயந்து ஓடிட்டு இருக்கான். புலி நக்குனால நீ செத்து போயிடுவ. உனக்கு புலி மாதிரி ஒரு குழந்தையா? தப்பு தப்பா காட்டுறேன். ஓடியாங்க ஓடியாங்க. சித்தப்பு, இங்கதான் புலி வாசனை அடிக்குது. பக்கத்துல தான் பதுங்கி இருக்கும். பார்த்த உடனே சுடு. ஐயோ, சுடாங்க சுடாங்க சுடாங்க. புலி புலி, நீ எங்க புலி? பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். இல்ல, நீங்க இருக்கீங்க. இதுக்குள்ளதாங்க இருக்கு. உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும்? அட பாவிங்களா, புலியை அடிச்சு கறியாக்கி அதை கிலோ கணக்கில் விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கொட்டை எடுத்தது வேணுங்களா, கொட்டை எடுக்காது வேணுங்களா? ஓ, அதை வேற எடுத்துட்டீங்களா? ஐயோ, குழப்புறீங்களே. இது குழம்பு புளிங்க. என்னது குழம்பு புலியா? இங்க ஒரு குழப்ப புலிய கூட இருக்கிறான். ஏண்டா, காட்டு புலிய காட்டுறான்னா வீட்டுல பொம்பளைங்க கரைக்கிற புலிவா காட்டுற? உன்னை ஷூட் பண்ணிடுவேன். இளமை இதோ, இளமை இதோ, இளமை இதோ இதோ. நல்லா கேட்டுக்குங்க சார். 40 நாட்கள் இந்த லேகியத்தை தொடர்ந்து சாப்பிட்டா நரை திரை மூப்பு நீங்கி இளமை திரும்பும், நரம்பு முறுக்கேறும், கலர்ல கமல் மாதிரியும் சுறுசுறுப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரியும் வரலாம். 40 நாள் சாப்பிட்டா தான் இளமை திரும்புமா? ஒட்டு மொத்தமா ஒரே நாள்ல சாப்பிட்டா இளமை திரும்பாதா? இது அந்த கம்பெனிக்காரனுக்கு தெரியாது போல இருக்கு. எதுலயுமே நம்ம டைத்தை வேஸ்ட் பண்றது பிடிக்காது.
நாளைக்கு பொழுது விடிஞ்சா நம்மளோட இளமை அழகு எல்லாமே சிகப்பிக்கு தெரிஞ்சு போயிரும். அப்புறம் லவ்வோ லவ் தான். சிகப்பி